சீக்கிரமா எல்லா வேலையும் முடிங்க. அட என்ன இது, அதெல்லாம் சரியா எடுத்து வைங்களேன். அந்த பூவெல்லாம் பாரு கீழே தொங்கிட்டு இருக்கு, சரியா செட் பண்ணு. ஷாம்தீப் நில்லு. சொல்லுங்க மேடம். அங்க யாரு பூ வைப்பாங்க? கேட்டரர்ஸ்க்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? 2 மணி நேரத்துல என்கேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் வேலையை முடிங்க. சரிங்க. சாந்தா இங்க அங்கன்னு சுத்திட்டு இருக்காம உள்ள போய் முதல்ல குழந்தைங்களை ரெடி பண்ணு போ. சரிங்க. இப்பதான் பால் கொடுத்துருக்கேன், இப்ப டக்குன்னு ரெடி பண்ணிடுறேன் மேடம். சரி சீக்கிரம் போ. ஓஹோ, இந்த வீட்ல எல்லாத்தையும் நானே தான் கவனிக்கணும். உன்னோட அருமையான கணவர் இவ்வளவு வேலைக்காரங்களை வீட்டுல வச்சிருக்காரு, ஆனாலும் நீ டென்ஷனா இருக்க. நீங்க என்ன பாராட்டி பேசணும். உங்க மேனேஜர் அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு யாருமே இல்ல, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால ஏழை ஆயிட மாட்டேன். சரி, எனக்கும் தெரியும். சரி சரி, ரொம்ப உணர்ச்சி வசப்படாம ஒழுங்கா போய் பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு வாங்க போங்க. சரிங்க மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க தான் சீக்கோ ரெடி பண்ணணும். அவன் சாந்தா பேச்சு கேட்க மாட்டான். ஓகே மேம். ஷாம்தீப் வந்துட்டேன். சொல்லுங்க மேடம். கேட்ல இருக்கிற லைட்ஸ் கொஞ்சம் கூட நல்லா இல்ல, போய் சீக்கிரமா மாத்திடு. சரி மேடம். எல்லாம் வீண் செலவு. கால நாக்கு லாய்க்கு இல்லாத மேனேஜருக்கு யாராவது இவ்வளவு சொத்தை வீணடிப்பாங்களா? இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் எப்படி இருக்கேங்க? ரொம்ப அழகா இருக்க. நானும் ஹேண்ட்ஸமா இருக்கேன்ல. பரவாயில்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஷம்பிக், இந்த டெக்கரேஷன்ஸ், இந்த லைட்ஸ் நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கு, நீ சீக்கிரம் டிராயிங் வர, நான் அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரேன். சீனி ஜாக்கிரதை. சிக்கு, உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம். உனக்கும் பசிக்கலையா? பை கைஸ். ஷம்பிக், அசோக் சார், இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்க்க போறேனோ? என் என்கேஜ்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பார்ட்டி இவ்வளோ பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். காலம் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு ரிசப்ஷனை நடத்தியிருக்கோம். அவங்க 2 பேருக்கு இது கூட நாங்க பண்ணலனா எப்படி? ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? உனக்கு என்ன பண்ணணும்? உங்க பேரு? நீ கேட்டதுக்காக வேணா நான் சொல்றேன். என் பேர் ரிங்கல். திரும்பவும் கேட்காத. ரொம்ப விசித்திரமா இருக்கியே. ஆமா, இந்த ஆளு யாரு? இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கான். ஒருவேளை மனிஷா கார்த்திகோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஆனா அவங்க சார்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு யாருமே வரலையே. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரிசப்ஷன் ப்ரோக்ராமை நம்ம ஆரம்பிக்கலாம். ஷம்பிக், வா சிக்கு கண்ணா, நீ உன்னோட ரூமுக்கு போயிடு, நான் அங்க சாப்பாடு கொண்டு வரேன். ஓகே? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணலாமா? மியூசிக்! சீக்கிரமா ஏன் இந்த ப்ரோக்ராம் முடிக்க மாட்டேங்கிறாங்க? என் வீடு என்ன அனாதாசிரமமா? சிக்கு, சிக்கு, உனக்கு என்னப்பா ஆச்சு? என்னப்பா ஆச்சு சிக்கு? எழுந்துரு, சொல்லுப்பா, ஏன் மயங்கி விழுந்த? நீ நல்லா இருக்கியா சிக்கு? சூட் போட்ட ஒரு ஆள் உங்க வீட்டு ரிசப்ஷன் பார்ட்டிக்கு வந்திருக்கான். நீங்க எல்லாருமே அவனை பார்த்துருக்கீங்க. வீட்டுக்கு உள்ளேயே வந்திருக்கான். இங்க பேக் யார்டுக்கும் வந்திருக்கான். இவ்வளோ பேருக்கு நடுவில் குண்டு பாஞ்சிருக்கு. ஆனால் உங்க யாருக்குமே இவன் யாருன்னே தெரியாது. அதோட சுட்டது யாரு? ஆச்சரியமா இருக்கு. சார், இது ஒரு ஹை ப்ரொஃபைல் ஃபங்க்ஷன். இங்க பெரிய பெரிய ஆளுங்க வந்திருந்தாங்க. அதனால இந்த ஆளு யாருன்னே தெரியல. அழையா விருந்தாளியா கூட இருக்கலாம். சோ இவனை பத்தி எப்படி எங்களால சொல்ல முடியும்? சார், நாங்க கார்த்திக் மனிஷா ஃபங்க்ஷன்ல பிஸியா இருந்தோம். யாருன்னு நாங்க கவனிக்கிறது. இவருக்கு ஒரு குண்டடிப்பட்டிருக்கு, அதனால தான் இறந்திருக்காரு. ஆனால் உடம்புல எந்த இடத்துலையும் ஒரு காயம் கூட இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயத்தை கவனிச்சியா? இவன் ட்ரெஸ்ஸுக்கும் இவனுக்கு சம்மந்தமே இல்லை.
இவன் ஷூல ஒரு ஓட்டை இருக்கு. பார்த்தேன். இதை பாரு, இந்த சூட் அப்புறம் பிஞ்சு பண்ண ஷூ. அதோட இவன் பாக்கெட்ல இருந்து எதுவுமே கிடைக்கல. அதனால இவன் யாருன்னு இப்ப நமக்கு தெரியல. இஷிதா, ஆதாரம் கிடைச்சதா? இல்ல சார். கன் மாதிரி ஏதாவது? இல்ல சார். சார், நான் இந்த ஆளுகிட்ட பேசினேன். தன்னோட பேரு ரிங்கல்னு சொன்னான். இவன் ரிங்கிளா இருக்கலாம், இல்ல வேற யாராச்சும் இருக்கலாம். ஒன்று மட்டும் கிளியரா இருக்கு, இவன் கேட் கிரஷர் கிடையாது. கேட் கிரஷர் பார்ட்டிக்குள்ள வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவான். உள்ள வந்து குண்டடிப்பட்டெல்லாம் சாக மாட்டான். சரி, நீங்க யாரு? நான் தான் ஷாம்பிங். இங்க என்ன பண்ற? நாங்க வேலை பார்க்குறேன் சார். சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த ஆளை நீ வேற எங்கேயாச்சும் பாத்தியா? இல்ல சார். இல்ல, பார்ட்டியில் யாரையோ சுடுறதுக்கு ஒருத்தன் தயாரா வந்திருக்கான். அதோட டெட் பாடியை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரிஞ்சிருக்கு. ஒன்று மட்டும் நல்லதா போச்சு, அந்த பையன் சீக்கு அவன் இதை பார்த்துருக்கான். இல்லைனா இந்த பாடி கூட கிடைச்சிருக்காது. சார், இந்த ஆளு எப்ப தெரிஞ்சான், எப்ப மறைஞ்சான், எப்ப இவனை சுட்டாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இங்க பாருங்க சார், ப்ளீஸ் எங்களை நம்புங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாது. பரவாயில்ல, அதை நாங்க கண்டுபிடிச்சிக்கிறோம். சார், இந்த ஆளு ரொம்ப தப்பானவன். காஸ்ட்லியான சூட் போட்டிருக்கான், ஆனால் ஷூஸ் எல்லாம் பிஞ்சு போயிருக்கு சார். இந்த ஆள் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கணும். நாங்கள் அந்த சிக்கு அப்புறம் அந்த ஆயாவையும் சந்திக்கணும். அவங்க தானே இந்த பாடியை முதல்ல பார்த்தவங்க. சார், நீங்கள் என்னவோ உள்ளே வந்துட்டீங்க, ஆனால் சிக்குவை கேட்டால் எதுவுமே கிடைக்காது. ஏன்? சீக்கு திடீர்னு பேச மாட்டேங்கிறான். எஸ் சார் நோ அப்படின்னு தான் நீங்க அவன்கிட்ட கேள்வி கேட்க முடியும். ஏன் அவன் பேச மாட்டேங்கிறான்? பசங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? சார், நீங்களே வந்து பாருங்க. சீக்கு கண்ணா, கொஞ்சம் சூப் குடி. கொஞ்சமா குடிப்பா, அடம் பிடிக்க கூடாது. அட, இந்த அங்கிள்ஸ் எல்லாம் யாரு? அங்கிள், நீங்க என் கூட புது வீடியோ கேம் விளையாடுவீங்கல்ல? விளையாடலாம், ஆனால் அப்புறமா. முதல்ல உன்னோட பிரதர் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறோம். அது வரைக்கும் நீங்க உங்க ரூம்ல இருங்க. சரி. சிக்கு கண்ணா, உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். நான் தயா அங்கிள். அதோட நான் ஃப்ரெடி அங்கிள். என்னது? சிக்கு கண்ணா, எனக்கு ஒன்று சொல்றியா? இந்த அங்கிளை ஒருத்தன் இழுத்துட்டு போறான்ல, நீ அந்த ஆளை பார்த்தியா? யார் இவன்? பரவாயில்ல. சாந்தா மேம், இந்த பாடியை கொண்டு போனது யாரு? அவன் முகத்தை பார்த்தீங்களா? இல்ல சார், சிக்கு கையில இருந்து டிராயிங் புக் விழுற சத்தம் கேட்டுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னு பார்க்க நான் ஓடி வந்தேன். ஆனா ரூம்குள்ள நான் யாரையும் பார்க்கல சார். சரி, சீக்குவை அவனோட சிஸ்டர் ரூம் கூட்டிட்டு போங்க. நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சார், நீ வாப்பா. அசோக் சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஏன் திடீர்னு சீக்கு இப்படி ஆயிட்டான்? அவனுக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமாக நடந்திருக்கு. சார், சீக்கு இறந்து போன என் அண்ணாவோட மகன். அவனை எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் எங்களால் அவனை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியல. அது என்ன ஆபத்து? சில மாசங்களுக்கு முன்னாடி அவன் வாக்பாடி ஜங்கல்ல போய் தொலைஞ்சிட்டான். எப்ப அவன் திரும்ப வந்தானோ அன்னில இருந்து இப்படிதான் இருக்கான். யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான். ரொம்ப விசித்திரமா இருக்கு. சிக்கு மனசுல இருக்கிறத பெயிண்டிங் மூலமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெடி, இங்க இருக்க எல்லா பெயிண்டிங்குமே பியூரோக்கு வரணும். இதை பாரு, இவன் கை ரொம்ப ரஃபா இருக்குல்ல? அதாவது தினக்கூலிக்காக நல்லா உழைக்கிற ஆள் போல. அதை கொடு. இவனோட நகத்துக்குள்ள எவ்வளோ அழுக்கு பாரு. வாங்க, அந்த பக்கம் போய் நில்லுங்க. மிஷிதா, இங்க இருக்க எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடு. எதுக்கு? ஏன்னு கேட்கக்கூடாது,
எல்லாரும் மேலேயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இங்க பாருங்க சார், எங்களை நீங்க அவமானப்படுத்துறீங்க. இந்த ஃபங்க்ஷன்ல போட்டோகிராஃப் இல்ல, வீடியோ இல்ல, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்ல. ஆனா உங்க எல்லாரையும் சும்மா நம்பணுமா என்ன? முடியாது. இஷிதா, ஆரம்பி. என்னாச்சு சார்? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளை இழுத்துட்டு வந்து இந்த பக்கமாக கொண்டு போக பார்த்துருக்கான். ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, அங்க எங்க போறீங்க? அதாவது ஒருவேளை அந்த சீக்கோ இந்த டெட் பாடியை பார்க்காம இருந்தா அந்த கொலைகாரன் அந்த டெட் பாடியை எங்கே கொண்டு போயிருப்பான்? இந்த வீட்டை பற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். வீட்டில் இருக்கிற யாரோ தான் இதை பண்ணியிருக்கணும். வீட்டில் இன்னும் வேற யார் இருக்கா? எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் இருக்காங்களா? இந்த ஃபோட்டோவில் குழந்தைங்க கூட 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்னோட பொண்ணுங்க. இந்த சொத்து விஷயமா சின்ன தகராறு வந்த காரணத்தினால கோவம் வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க. கோவப்பட்டு எங்கே போயிருக்காங்க? தெரியாது. எங்கே போனாங்கன்னு தெரிஞ்சுக்க நான் முயற்சி எடுக்கலை. என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நல்ல அப்பாவாக இருக்கீங்க. இங்கே புது புது விஷயங்கள் தெரிய வருது. ஆனால் இந்த கொலைக்கான காரணம் மட்டும் தெரியல. கொலைகாரன் யாருன்னு தெரியல. அபிஜித், இந்த ரிங்கல் அழையா விருந்தாளியா இருக்க முடியாது. ஏன்னா கொலை பண்ணவனுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அதாவது ரிங்கல் அந்த பார்ட்டிக்கு வரப்போறான். அது மட்டும் இல்ல, அவனை சுட்ட பிறகு அந்த பாடியை எங்க ஒளிச்சு வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கான். வீட்டில் இருக்கிறவங்க விசித்திரமா இருக்காங்க. சீக்கோ காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன விஷயத்த ஏதோ கார்டன்ல தொலைஞ்சு போன மாதிரி தான் சொல்றாங்க. 2 சின்ன பொண்ணுங்க வீட்டை விட்டு கோவத்தில் போயிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா தேவதற்கு கவலையே இல்லை. சொந்தங்களை பத்தி கவலை இல்லை, ஆனா மேனேஜர்ஸ்க்கு ஃபங்க்ஷன் நடக்குது. அதானே, இதுதான் விசித்திரமா இருக்கு. அதோட இந்த பார்ட்டிக்கு ரிங்கல் வரான், காஸ்ட்லியான சூட்டை போட்டுக்கிட்டு. ஆனா கால்ல பிஞ்சு போன ஷூ. அவன் கொலை செய்யப்படுறான். ஆனா அங்க பார்ட்டியில அவ்வளவு பேர் இருந்தும் கொலை எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதான். சார், ஆ, இந்த டிராயிங்கை பாருங்க. 2 பேருடைய கால், அதாவது அந்த மரத்துக்கு பின்னாடி 2 பேரை தொங்க விட்டுருக்காங்க. அதோட இந்த டிராயிங் சீக்கு கண்டிப்பா பார்த்து தான் வரைஞ்சிருக்கணும். சார், ஒருவேளை இந்த அதிர்ச்சியால தான் அவன் பேசுறத நிப்பாட்டிட்டானா? அது கூட இருக்கலாம் அபிஜித். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அவன் சின்ன பையன் தானே, பயந்து போயிருப்பா. ஆனா அந்த காரணத்தினால நம்ம கைக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சீக்கு தான் இந்த கொலைக்கே சாட்சியா இருக்க போறான். அப்படின்னா நாம மறுபடியும் சீக்கோவை சந்திக்கணுமா? சந்திச்சுதான் ஆகணும். ஆனா அவங்க வீட்டுக்காரங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. ரொம்ப விசித்திரமா இருக்காங்க. பாஸ். சொல்லுங்க, என்னப்பா தெரிஞ்சது? பாஸ், ரிங்கிளோட நகத்துல இருந்த கரை என்னன்னு தெரிஞ்சது. அது சாமான் தொலைக்கிற டிடர்ஜென்ட். டிடர்ஜென்ட்டா? இன்னொரு விஷயம், ரிங்கிள் ரொம்ப நாளா குளிக்கலங்கிறதும் தெரிஞ்சது. அவன் தலையோட பேக் சைடில் எனக்கு மண்ணு கிடைச்சது, ஒரு மாதிரி ஈர மண்ணா. எனக்கு தெரிஞ்சு ரிங்கிள் பள்ளம் தோண்டி இருப்பான், அதுவும் காட்டுக்குள்ள. ஆமா சார், சீக்கோ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுல தானே இருந்தான். இந்த ரிங்கலும் காட்டுல இருந்து தான் சீக்கோவோட வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க கொலை செய்யப்படுறான். அதனால தான் சீக்கோ காட்டோட பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்கான். ஏதோ தற்செயலா தெரியல சார். கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆமா, கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கு. இந்த எல்லா விஷயத்துக்கும் எங்கேயோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்போ சீக்கு கூட என்ன நடந்ததுன்றத நாம கண்டுபிடிச்சு ஆகணும். அப்பதான் ரிங்கலோட ரகசியமும் வெளியே வரும். சீக்கு இல்ல இல்ல, எனக்கு இது புடவை பிடிக்கவே இல்லை. என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. அவன் இந்த புடவைய கட்டினானா எரியாத பல்பு மாதிரியே இருப்பா. என்ன பேசுறீங்க சேட்டு? இது மிஸ்ஸஸ் குமாரோட காஸ்ட்லி புடவை. உனக்கு சொன்னா புரியாதியா? என் பொண்டாட்டிக்கு இந்த கலர் பிடிக்காது. வேற நல்ல புடவை இருந்தா எனக்கு காட்டு. கொஞ்சம் இருங்க, இத பாருங்க. இன்னைக்கு தான் பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிருக்கேன். அம்மாட்ட சொல்லிடுங்க, கட்டிக்கிட்டு 3 நாள்ல திருப்பி கொடுத்துடணும். ஏன்னா வியாழக்கிழமை இதை வாங்கிட்டு போறதுக்கு வந்துருவாங்க. ஒரு விஷயம் இப்பவும் தெளிவாகல. இந்த ரிங்கிளுக்கு போயும் இவ்வளோ காஸ்ட்லியான சூட்டை போட்டுக்க யாரு கொடுப்பாங்க? ஏன்? அதுவும் தெரிஞ்சிடும் ஃப்ரெடி.
வாங்க வாங்க. ட்ரை கிளீனுக்கு துணி கொடுக்க வந்திருக்கீங்களா, வாங்க வந்திருக்கீங்களா? துணி கொடுக்கவும் வரல, வாங்கவும் வரல. ஆனா ஒரு சூட்டை பத்தி தெரிஞ்சுக்க தான் நாங்க வந்திருக்கோம். ஒண்ணுமே புரியலையே. நாங்க சிஐடிஸ். அட தாமிரபரணியில தலைமுழுக சிஐடிஸா? நல்லால. இப்போ என்ன பண்றது? இங்க பாருங்க, நாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு சூட்டை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஒரு ஆளை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். எந்த சூட்டுப்பா? அப்புறம் எந்த ஆளு சார்? சார், எங்க கடைக்கு கிருமானில இருந்து A to Z சூட்டு எல்லாமே ட்ரை கிளீனிங்க்கு இங்க தான் வருது. ஆனா அதுக்குள்ள ஆள் எங்க இருந்து வந்தான்? இந்த போட்டோவை பாருங்க. இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரோஷன் குமார். 1 லட்சம் ரூபாய் பெலண்டினா சூட். அதுல ஓட்ட வேற விழுந்திருக்கு சார். நான் முடிஞ்ச என்ன மொத்தமா முடிச்சிருவாங்க சார். இந்த போட்டோல ஒரு ஆள் குண்டடிப்பட்டு செத்துருக்கிறான். ஆனா உனக்கு ஓட்ட விழுந்த சூட்டு தெரியுதா? இந்த ஆள் தன்னோட பேரு ரிங்கல்னு சொல்லியிருக்கான். இதுதான் அவன் பேரு சார். இவன் ரிங்கிள் பிங்கிள் ட்விங்கிள்லாம் இல்ல, இவன் ஜும்ரோல சரியான கிறுக்கு பிடிச்சவனா இருக்கான். இல்ல இருந்தான். அவன் போட்டுக்கிறதுக்கு சூட் நீ தான் கொடுத்தியா? நான் தான் சார் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு நல்ல சாப்பாடுலாம் வாங்கி தருவான். என்னைக்கு சூட் கேட்டு வந்தானோ அன்னைக்கு எனக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்தான் சார். அவன் உனக்கு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கான், ஸ்வீட் வாங்கி கொடுத்துருக்கான். அப்போ ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானா? ஆமா சார். பன்னி தாபா. பன்னி தாபாவா? பன்னி தாபா. அடா, கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடி, இல்லைன்னா உங்களுக்கு உப்பு போடாத பொரியலை தான் கொடுப்பேன். ஏய் சோகன், 3ஆம் நம்பர் டேபிள கவனி. ஆளு கோபி என்ன உங்க அங்கிளா கொடுப்பாரு? அட கொடுக்குறேன் பஜன் சேட். ஆனா என் அங்கிளை இங்க இழுக்காத. 3 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, அதை கொடுக்கல. சும்மா அதிகாரத்தை செலுத்துறியா? ஜெய் போடா. ஏய் கட்டு, நீ பருப்பை கடையிறியா இல்ல ஏறு ஓட்டுறியா? முடிஞ்சது பஜன் சேட், முடிஞ்சது. சீக்கிரம் பண்றா மெண்டல். அட வாங்க வாங்க சார். சோகன் சொல்லு. சாருக்கு ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வா. கொண்டு வா. என்ன ஆர்டர்னு கேட்டுடு. சரி. ஒரு நிமிஷம், நாங்க இங்க சாப்பிட வரல சார். ஒரு தடவையாவது இங்க சாப்பிட்டு பாருங்க சார். இங்க கிடைக்கிற பருப்பு பாம்பேலயே ஃபேமஸ் ஆனது. ஒரு தடவை நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த டேஸ்ட்டை நீங்க மறக்கவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க அடிக்கடி இங்க வருவீங்க. ஏப்பா, நான் தான் சொல்றேன்ல, நாங்க இங்க சாப்பிடறதுக்காக வரலன்னு. இவ்வளவு தூரம் வந்து சாப்பிட வரலன்னா அப்புறம் எதுக்காக வந்திருக்கீங்க? சிஐடியா? உன்னை விசாரிக்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க சார்? என் கடையில சாப்பிட்டு யாராவது செத்து போயிட்டாங்களா? இங்க சாப்பிட்டதுனால அவன் சாகல, ஆனா குண்டடிப்பட்டு செத்துருக்கான். இவன் தான் ஜும்ரு செத்துட்டானா? இவனை யாரு சுட்டாங்க? பாரு, கோட்டு சூட்டோட தான் செத்து போயிருக்கான். இதோட விலை 1 லட்சம். இவ்வளோ பணம் இவனுக்கு எங்க இருந்து வந்தது? இவன் கோட்டு வாங்கினான்னு நான் சொல்லவே இல்லையே. இல்ல சார், அது நான் தெரியாம உளறிட்டேன் சார். சார், இந்த ஜும்ரு இருக்கானே 1ஆம் நம்பர் திருட்டு பையன். வேலையெல்லாம் செய்ய மாட்டான், ஆனா நல்லா திருட்டுத்தனம் பண்ணுவான். ஒரே நைட்ல பணக்காரன் ஆகணுமா? ஆமா சார், வேலை செய்ய மாட்டான். எல்லா வேலையும் விட்டுட்டு ராத்திரி எல்லாம் மறைஞ்சு வாழுவான். அவன் எப்பயாவது உங்ககிட்ட பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போறதா சொன்னானா? இல்ல சொல்லவே இல்ல. சொல்லல சார். இவங்க தான் அந்த பணக்காரங்க. இல்ல சார், இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. டேய் கட்டு, அந்த பருப்பை அப்படியே தீய வைக்க போறியா? வா. இதோ வரேன். சொல்லுங்க சார். இவங்களை தெரியுமான்னு பார்த்து சொல்லு. சார், ஜும்முலு என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். கட்டு, நீ ஜும்ரு கூட தானே இருந்த, கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். இல்லப்பா, என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். யோசிச்சு சொல்லு. இல்லப்பா, எனக்கு எதுவும் தெரியாது. இங்க பாரு கட்டு, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சும் நீ எங்ககிட்ட சொல்ல மறைச்சி வச்சிருந்தன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்க நீ பருப்பை வேக வச்சில்ல, அந்த மாதிரி ஒன்ன வேக வச்சிருவேன். என்ன டாக்டர், இங்க என்ன நடக்குது? சிக்குவை இங்க எதுக்காக கூட்டிட்டு வர சொன்னீங்க? சீக்குக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னு நான் சிஐடி காரங்க கிட்ட சொன்னேன். இவன் நிலைமை இன்னும் மோசமா போயிருச்சுன்னா யாரு பொறுப்பை ஏத்துப்பாங்க? இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சீக்குக்கு எதுவும் ஆகாது. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இவனை வேற யாராவது டாக்டர் கிட்ட காட்டுனீங்களா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட காட்டினோம். சரி, நீங்க வெளியே கொஞ்சம் உட்காருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். சிக்குவை உள்ள விட்டு போங்க. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. சிக்கு கண்ணா, இங்க வா. உட்காருப்பா. நீ இங்கே உட்காரு, நான் இப்ப வரேன். சார்,
பையன் ரொம்ப அதிர்ச்சியில இருக்கான். டாக்டர் அப்பர்ணா, நீங்கள் சீக்கு கிட்ட இந்த டிராயிங்கை காமிச்சு இந்த தொங்குற காலை பற்றி கொஞ்சம் விசாரிங்க. சரி, நான் முழு முயற்சி எடுக்கிறேன். ப்ளீஸ். என்ன வேணா சொல்லுங்க சார், இந்த பையன் ரொம்ப அழகா டிராயிங் வரைகிறான். அவன் குணமாயிட்டானா அவன் முன்னாடி நின்று என்ன டிராயிங் வரைய சொல்லுவேன். சிக்கு கண்ணா, உனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்குமா? சரி, ஒரு அழகான போயம பாடி காட்டேன். பாடி காட்டினா நான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொடுப்பேன். சரி, பரவாயில்ல விட. தாத்தா தான் எங்க கிட்ட சொன்னாரே, நீ ரொம்ப அழகா டிராயிங் வரைவியாமே, ஜங்கல் டிராயிங்ஸ். இங்க பாரு சீக்கு, நீ இந்த டிராயிங்க சூப்பரா வரைஞ்சிருக்க. ஆனா இந்த டிராயிங்ல யாரோட கால் தொங்குது? இல்ல 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 இல்ல, 2 பொம்பளைங்க அவங்க மேல போர்வை போத்தி இருந்தாங்க. அவங்க 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 என் வீட்டுக்குள்ள வந்தாங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். புகையா இருந்துச்சு, இருட்டா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆளு, ஷூ பிஞ்சு போன அந்த ஆளு, அதுக்கப்புறம் அங்க 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 பாரு, கயிறு எடுக்கிறான். இல்ல 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 இல்ல. என்னப்பாச்சு? பயப்பட வேண்டாம், ஒன்னும் ஆகல. சிஐடியா, நீங்க இங்க? யா, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு சீக்குவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நீங்க எதுக்காக தெரப்பி செஷன் எடுத்தீங்க? இங்க பாருங்க, நேரம் வரும்போது நாங்களே உங்ககிட்ட சொல்லுவோம். ஹாய் சீக்கு கண்ணா, யாருக்கும் பயப்படக்கூடாது. யூ ஆர் அ பிரேவ் பாய். போ. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. வாப்பா. சார், எனக்கு தெரிஞ்சு காட்டுக்குள்ள கொலை நடந்ததை கண்ணால பார்த்திருக்கான். இன்னும் அவன் அதே அதிர்ச்சியில இருக்கான். ஒருவேளை சிக்குவை எந்த டாக்டர் கிட்டயும் காட்டியிருக்க மாட்டாங்க. சிக்குவை திரும்பவும் கூட்டிட்டு வந்து அவனை அந்த வாகுவாடி ஜங்கலுக்கு கூட்டிட்டு போகணும். வாப்பா. சீக்கு இங்க வந்த விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியாதே? இல்ல சார், நான் பத்திமா மேடம் கிட்ட பொய் சொல்லியிருக்கேன். இவனை மால் இல்ல கார்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சரி சீக்கு கண்ணா, நீ எங்களுக்கு அந்த இடத்த காட்டு. நீ அந்த பெயிண்டிங்ல வரைஞ்சிருந்தியே, அதை நீ காட்டிட்டேனா உனக்கு ஒரு பெரிய சாக்லேட்டை நான் பிரைஸா கொடுப்பேன். இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வரக்கூடாது. சொல்லக்கூடாது, சரியா? சரி, எந்த மரத்துல அந்த 2 கால் தொங்குச்சோ அந்த மரத்தை எங்களுக்கு காட்டுறியா? அங்க இருக்கு. அதோ அந்த மரம். இந்த மரமா? சரிப்பா, நீங்க சீக்குவை கூட்டிட்டு போயிருங்க. சரி சார். ஹலோ சிக்கு கண்ணா, இது உனக்கான சாக்லேட். தேங்க்யூ. அங்கிள் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. பாய். பாய். ஓகே சார். தேங்க்யூ மேம். இங்க மண்ணுல ஏதோ இருக்கு, இதை தோண்டி பார்க்கலாம். இங்க எந்த பாடி இல்லையே. சார்,
உள்ள என்னமோ இருக்கு. என்னன்னு பாரு. அருவா. பன்னி தாபா. சார், இது அதே கரண்டி தான் அன்னைக்கு பருப்புல இருந்தது. சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? கட்டுக்கு இந்த கொலையை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். அப்போ கட்டு தான் வாயை திறக்கணும். இங்கே எந்த பருப்பை வேக வச்சான்னு தெரியணும். கட்டு, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. சொல்லுங்க சார். அந்த திருட்டு போய் ஜும்ரு உன் கூட தானே இருந்தான். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு உனக்கே தெரியாதா? என் பேச்சை நம்புங்க சேட்டு, அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்ப சிஐடி வரும்போது நீ பயந்து போய் நல்லா வேக வச்ச பருப்பை எதுக்கு தீய வச்ச? நல்லா இருக்கிறியா? உன்னோட இந்த கட்டு மண்ணுலையும் பருப்பு வேக வைக்கிறான். இது என்னுடைய கரண்டி. டேய் கட்டு, இதை எங்க எடுத்துட்டு போன? சார் எந்த பள்ளத்தை பத்தி பேசுறாரு? இங்க பாரு கட்டு, இது ஒரு கொலை கேஸ். அதனால பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பேசு, இல்லைன்னா மாட்டிக்குவ. சார், நான் என்னத்த சார் சொல்றது? 2 லேடிஸை கொண்டது நீ தானே பாகுவாடி ஜங்கலுக்குள்ள? சார், நான் முதல்ல இவனை சந்தேகப்பட்டேன். இல்ல சார், இல்ல, நான் கொலை பண்ணல. நான் நட்புக்காக ஜுமுருக்கு உதவி பண்ணி தப்பு பண்ணிட்டேன். நடிக்காதடா, எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. அது சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜுமுரு என்கிட்ட சில பொருட்களை கேட்டான். கயிறு, ட்ரங்க் பெட்டி, கத்தி, இதெல்லாம் கேட்டான் சார். வேற என்னலாம் கேட்டான்? ஒரு ஹேமர் கேட்டான். அப்புறம் அவசரத்துல இதையே எடுத்துட்டு போயிட்டான் சார். இதை வச்சு நீ என்ன பண்ண போறன்னு நீ கேட்கலையா? கேட்டேனே சார். அவன் அப்படியே பேச்ச மாத்திட்டான். அதோட போன வியாழக்கிழமை பணம் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். அதுக்கப்புறம் அங்க ஒரு இடத்துல பள்ளம் தோண்டினோம். உள்ள இருந்து 2 எலும்பு கிடைச்சது. அதை ஒரு கோணியில மறைச்சிட்டு அப்படியே கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம். அப்புறம் சார் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டான். இந்த ஜுமுரு பெரியவங்களோட கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கி கொலை பண்ணிருக்கான். அதோட மிரட்டி பணத்தை பறிக்க பார்த்திருக்கான். அவன் செத்துட்டான். ஆனா என்ன மாட்டி விட்டுட்டான். சரி, கூட வா. வீட்டில் எங்க இருக்குன்னு காட்டு. வா. சீனி, ஏன் நீ இவ்வளவு அசிங்கமா வரையற? என்னோட டிராயிங்க ஏன் வரையற? பரவாயில்லையே, ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இப்ப பேசுற. வாயை திறந்து பேசுறேல்ல, அதனால உன் வாய்க்கு ரெட் பென்சிலை யூஸ் பண்ண போறேன். வரையலாம்ல? நீ ரொம்ப மோசமான சிஸ்டர். ஏன் ஸ்கெட்சை இவ்வளவு கேவலமா வரையறியே? நான் சிஐடி அங்கிள் வந்தா நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். உன் வாய் அப்படி இருந்தா அப்படித்தானே வரைய முடியும். இல்லைன்னா நான் உன்னோட ஜங்கல் போட்டோ வரையவா? சரி, சாரி. திரும்பியும் நான் ஜங்கலை ஞாபகப்படுத்த மாட்டேன். இப்போ எப்படி டிராயிங் வரைவாங்க நான் சொல்லி தரேன். நான் இப்போ உன்னோட ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைகிறேன். அப்படியா? நிஜமாவா? சொல்ல போனா சிஐடி அங்கிள் வந்து உன் டிராயிங்கை எடுத்துட்டு போயிட்டாரு. திருப்பியும் புது டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சி நம்ம வீட்டில் ஒட்டி வைக்கணும்ல. சீ, உன்னோட சிஸ்டரோட போட்டோவை இப்படியா வரைவ? உன்னை நான் விட போறது இல்ல. நில்லு. இந்த பையனால நமக்கு ஆபத்து அதிகமாகும். இவ சிஐடி முன்னால வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். சார், அதுதான் சார் என் வீடு. நானும் ஜுமுருவும் அங்கதான் தங்குறோம். சார், இதுதான் சார் அந்த பெட்டி. இதான் பெட்டியா? ஆமா சார். சார், 2 எலும்பு கூடுகள் இதுல இருக்கு. ஆனா இது யாரோடது? அதுவும் சீக்கிரம் தெரிஞ்சிடும். என்ன தாரிகா, என்ன மசாலா வாங்கிட்டு வந்திருக்காங்களோ? பிரமாதம். தாரிகா பாரு, இதை தூக்கிட்டு வந்திருக்காங்க. 2 மண்டை ஓடு. அப்புறம் இதை பாரு, செதறி போன இந்த உடஞ்ச எலும்புகளை கொண்டு வந்திருக்காங்க. அட, அதை ஜாயின் பண்ணி பாருங்க சார். பாப்போம் சார், அதுதானே எங்க வேலை. தாரிகா மேடம் கவனிங்க, அபிஜித் சார் உங்களுக்கு வேலை கொண்டு வந்திருக்காரு. உங்க வேலையை பாருங்க. தாரிகா, நான் அவனை ஹெல்ப் பண்ணவா?
கண்டிப்பா. என்ன ஒண்ணு, என்ன டச் பண்ணாம வேலை பார்க்கணும். சார் இப்போ நீங்க அங்க நின்னீங்கன்னா அழகா இருக்கீங்க. கொஞ்சம் தள்ளி நின்னே தாரிகா வேலை செய்யறத பாருங்க போதும். பாஸ் வந்து பாருங்க, இது மண்டை ஓடு. மண்டை ஓடில் இந்த இடம் உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே இன்னும். அப்புறம் இவங்களோட செஸ்ட் சைடும் உடஞ்சி போயிருக்கு. இங்கே பாருங்க, கழுத்தோட எலும்பும் சுக்கு நூறாக உடஞ்சிருக்கு. இது தனியாகவே வந்துருச்சு பாருங்க. தலையை தாக்குனதுக்கு அப்புறம் இதை தொங்க விட்டுருக்காங்களா? கண்டிப்பா சார். இந்த எலும்போட தாடிக்கு மேல என்னமோ ஒட்டிக்கிட்டு இருக்கு. டேப் மாதிரி தெரியுதா? அது மட்டும் இல்லை தாரிகா, இதை பாரு, இதோட உடம்புலையும் என்னவோ ஒட்டி இருக்கு. சார் இது டக் டேப் சார். ரைட். டக் டேப்பா? சார், ஒருவேளை இப்படி இருக்குமோ? இவங்க உயிரோடு இருக்கும்போது கொலைகாரன் வாயில டக் டேப்பை ஒட்டி இருப்பான். அப்பதானே இவங்க உதவி கேட்டு கத்த முடியாது. ஆமா, சரியா சொன்னீங்க. அப்புறம் சார், இந்த டேப்போட மேல் போர்ஷனை கவனிங்களேன். யாரோடதோ ஸ்கின் இதுல ஒட்டிருக்கா? வெளியில இருக்குன்னா கொலை செஞ்சவன் தான் கூட இருக்கலாமே. கண்டிப்பா இருக்கலாம். இதோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சு. பொறுமையா இருப்பா, பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி தாரிகா. சொல்லுங்க சார். தாரிகா, இவங்களோட முகத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அட, இவங்க 2 பேரும் தேவதரோட பொண்ணுங்க. இவங்க தான் வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஹலோ, என்ன சீக்கு வீட்டில் இல்லையா? என்ன சீக்கு அங்கேயும் வரலையா? அப்ப எங்க போயிருப்பான்? சரி, சீக்கு எங்க தான் போனோம்? நான் அவனை பார்க்கணும். நீங்க வந்துட்டீங்களா? நீங்க சொன்னீங்கல்ல எங்க சீக்குக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? என் சீக்குவை தேடி கண்டுபிடிங்க. அவன் என் வயித்துல பிறக்கலனாலும் நான் அவனை என் பையனா வளர்த்துருக்கேன். எதுவும் பேச மாட்டீங்க, சைலண்டாவே இருக்கீங்களே. இங்கே பாருங்க, நாங்கள் சீக்குவை எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நாங்கள் சில விஷயங்களை சொல்லணும். என்ன? சீக்குவை பற்றி ஏதாவது சொல்லணுமா? இங்கே பாருங்க, நாங்கள் சீக்குவை பற்றி இங்கே சொல்கிறதுக்காக வரல. இன்ஃபேக்ட் பியா திருஷ்ணா பற்றி தான் சொல்ல வந்திருக்கோம். தியா திருஷ்ணாவா? என்ன? அவங்க எலும்பு கூட கிடைச்சிருக்கு. 2 பேரும் இறந்துட்டாங்க. என்ன? சார் சார் கொஞ்சம் ஜாக்கிரதை. உட்கார வைங்க பார்த்து. அப்பா உட்காருங்க. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்களா? என்னோட 2 பொண்ணுங்களும் உலகத்தை விட்டே போயிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரியல. என்ன கொடுமை இது! யாரோட கண்ணு இந்த வீட்டு மேல பட்டுச்சோ? அப்பா, நீங்க இப்படிலாம் அழக்கூடாதுப்பா.
என்ன நிக்கிற? தண்ணி கொண்டு வா, கொண்டு வந்து கொடு. சார் சார் சரி சரி சார். சரி, இப்போ என்கிட்ட ஒன்று சொல்லுங்க. நீங்க சிக்குவை எப்போ கடைசியா பார்த்தீங்கன்னு? யாராவது பார்த்துருப்பீங்க இல்லை கேட்டிருப்பீங்க? இல்ல சார், காலையில நாங்க எப்ப சீக்கு ரூமுக்கு போனோமோ அப்ப அவன் ரூம் ஜன்னல் திறந்து இருந்துச்சு. அவன் வீட்டுக்குள்ளேயே இல்ல சார். சீனியும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தா. இந்த நேரத்துல சீக்கு எங்க போனான் அப்படின்னு அழ ஆரம்பிச்சா. ஐயா தண்ணி குடிங்க. எங்களுக்கு இல்ல, இவருக்கு கொடு. முதலாளி. நைட்டு 11 மணிலேருந்து விடிகிற வரைக்கும் நீங்களாம் எங்கே இருந்தீங்க? உங்களுக்கு தான் எதுவுமே தெரியலையே. சீக்கு எப்படி காணாமல் போனா? நான் என் மருந்தை சாப்பிட்ட பிறகு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கிருந்து நைட்டு 2 மணிக்கு தான் சார் வந்தேன். வந்த உடனே நேரா என் ரூமுக்கு போய் தூங்கிட்டேன் சார். நான் வீட்டில் தான் இருந்தேன். நான் ஸ்டடி ரூமில் தான் இருந்தேன். அங்கே முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. சரி சாந்தா மேம், நீங்கள்? தெரியாது சார். நான் சீக்குவை அவனோட ரூமுக்கு கூட்டு போயிட்டு தூங்க வச்சுட்டேன். அப்புறம் நான் என் ரூமுக்கு போய் படுத்துட்டேன். என் பணி எங்க எடுத்த? ஐயா நானும் என்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு தூங்க போயிட்டேன். நீங்க 2 பேரும் தண்ணி கிளாஸை என் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. குடிக்க கொடுத்தாங்கல்ல, குடிங்க. நீங்க வந்து நேற்று நைட் இங்கே தானே இருந்தீங்க? இல்லைனாலும் நீங்க உங்க வீட்டை விட்டுட்டு உங்க பாஸ் வீட்டில் தானே தங்குறீங்க? அசோக் சார் எங்களை குடும்பத்துல ஒருத்தரா பாத்துக்கிட்டாரு. எங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாரு. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? என்ன மேடம் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு? ஏய் வாய மூடு. அட ஐயா நீங்க என்ன பண்றீங்க? விடுங்க. இருப்பா, நீ இரு. இங்க என்கொயரி நடக்குது, நீ தள்ளி போ. ரெடி? இஷிதா. சரி மனிஷா, நீங்க நேற்று வீட்டில் தானே இருந்தீங்க? எஸ் சார். அப்பனா நீங்க சீக்குவை பார்த்துருப்பீங்கல்ல? பார்த்தேனே. எப்போ பார்த்தீங்க? என்ன டைம் இருக்கும்? ஒரு 10:30 மணிக்கு அவனோட ரூம்ல பார்த்தேன். அவனோட ரூம்லயே? அவனோட ரூமுக்கு நீங்க எதுக்கு போனீங்க? அவன் தூங்கிட்டானா இல்லையான்னு பார்க்க போனேன். நீங்க விருந்தாளியா தானே இருக்கீங்க. சீக்கு கூட எந்த உறவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு சீக்கு மேல அக்கறையா இருக்கீங்க? ஆனா ஷீனி அங்க இருந்தால, அப்போ நீங்க எதுக்கு போனீங்க? ஏங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சீக்கு ரூமுக்கு போனேனா? நான் அவனை போர்வேல மூடினேனா? நான் தான் அவனை வண்டியில தூக்கி போட்டு கடத்திட்டு போனேனா? பிரமாதம். எப்படியும் கடத்திடுவாங்கன்னு உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கே. நாங்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. எங்கள் கூட பியூரோக்கு வாங்க, அங்கே ஜாலியாக உட்காந்து பேசலாம். வாங்க. இந்த கிளாஸை கையில் தூக்கி யாரெல்லாம் தண்ணி குடித்தாங்களோ அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் சலைவாவை வச்சு அவங்களோட டிஎன்ஏ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் யாரெல்லாம் இந்த கிளாஸை தொட்டிருக்காங்களோ அவங்களோட இந்த கையிலிருந்து வெளிப்பட்டிருக்கிற எண்ணெயை வச்சு அவங்களோட ஆதாரத்தை நம்ம எடுத்துட முடியும். ஃபாரன்சிக் இருக்கிறதுனால ஒரு கொலைகாரனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. நல்லா சொன்னீங்க சார். ஜஸ்ட் ஒரே ஒரு டிஎன்ஏ சாம்பிள் அந்த நகத்துல இருந்த சதை கூட மேட்ச் ஆகணும். அப்புறம் கொலைகாரன் கண்டிப்பா சிஐடி கிட்ட மாட்டிப்பான். கரெக்ட் தாரிகா. சார் சொல்லு ஸ்ரேயா. மோனிஷா என்ன சொன்னா? எதுவும் சொல்லல. பலமுறை சீக்குவை பத்தி கேட்டும் அவ எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. சீக்குவை பத்தி எதுவும் தெரியாதா? சரி, அவளை நல்லா கண்காணி, நல்லா கடுமையா கண்காணி. ஓகே சார். நில்லு ஸ்ரேயா. பாஸ் அதெல்லாம் தேவையில்லை. ஏன் சார், டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சா என்ன? மேட்ச் ஆயிடுச்சு. இந்தாங்க ரிப்போர்ட்டு. அதோட இந்த டிஎன்ஏ மனிஷாவோடது இல்லை, வேற யார்தோ. மை காட், கதை இப்படி இருக்கு. இத கவனிக்கலல்ல. இவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஏய் சீக்கிரமா பள்ளத்தை தோண்டுங்க, டயம் சுத்தமா இல்ல, அவங்க வந்துருவாங்க. கவலைப்படாதீங்க ஐயா, இந்த தடவை தப்பு நடக்காது. சரி சரி ஆகட்டும்.
அடடா அங்க பாருங்க, ஆஹா வந்துட்டான், என் அன்பான சீக்கு தம்பி வந்துட்டான். இவன் தான் இப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வீட்டுக்கு போகணும். என் தாத்தா கிட்ட நீங்க என்னையும் கொலை பண்ணிடுவீங்களா? அஜோ என்னப்பா பண்றது, எங்களுக்கு வேற வழி தெரியல. நாங்க உன்னை நிரந்தரமா இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு இங்க இருந்து போயிடுவோம். அதோட கார்த்திக் தம்பி நீங்களும் இனி இங்கதான் நிரந்தரமா தங்கியே ஆகணும், எங்க அன்பான சிக்கு பையன் கூடவே. ஷமித், நீ 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 என்ன சொல்ல வர? ரெடி ஆகுது, அதான் பாக்குறல்ல. இங்க 2 பல்ல இருக்கு, ஒன்னு சீக்கு பையனுக்காக, அடுத்தது உனக்காக. ஏய், இதெல்லாம் பிளான் பண்ணது நான் தான். என்னைய நீ கொல்லுவியா? என்ன பண்றது சார், மேல இருந்து உத்தரவு வந்தாச்சு, நாங்க கட்டளைக்கு அடி பணிச்சுதான் ஆகணும். ஓடா, எல்லாரையும் மேல அனுப்பிச்சுட்டு இங்க புதைச்சிருங்க. ஒருத்தனை மேல அனுப்புறது குழந்தைங்க விளையாட்டு இல்ல. சிஐடியா? நீ இதெல்லாம் கூட பண்ணுவியா? ஏய், சீக்குவை விட்டுடு, இல்லைன்னா உங்க எல்லாரையுமே இந்த உலகத்தை விட்டே மேல அனுப்பிடுவேன். நில்லு. போதும் மேனேஜர் சார், போதும். உங்களை பத்தின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. உங்க போனை ட்ராக் பண்ணி பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். என்ன மன்னிச்சிருங்க சார், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க சார். மன்னிச்சிடலாமா? சரி, மன்னிச்சிட்டேன். சரி, இங்கிருந்து கிளம்பு. ஒரு நிமிஷம், நாங்க என்ன சொல்றோமோ அதை நீ செய்யணும், புரியுதா? என்ன மேனேஜர் சார், கரெக்ட் தானே? இது எல்லாத்தையும் நீ தனியா பண்ணிருக்க மாட்ட. எங்கன்னே தெரியும். நம்ம இப்ப ஐயா, நீங்க எங்க இருக்கீங்க? என்னாச்சு ஐயா? ஷம்தீக், என்ன நீ இப்படி வந்திருக்க? சிக்கு, நீயா? ஷம்பீக், என்ன நடக்குது? சித்தப்பா, நீங்க என்ன கொலை பண்ண பாத்தீங்களா? எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா? இல்லப்பா, அதெல்லாம் இல்ல. ஏன்டா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? பேச முடியாதுல்ல, இப்ப நீ பேச பாரு. சிஐடி, இதெல்லாம் என்னது? நல்லா பாரு, அதோட சீக்குவையும் பாரு. இன்னும் எதுவும் புரியலையா? கார்த்திக், நீ 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 இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நீயாடா இதெல்லாம் பண்ணது? நீயா? உன் சகோதரிகளை கொலை பண்ணது நீயாடா? அதோட சிக்குவை கடத்தினதும் நீயாடா? அப்புறம் ஜும்ருவையும் கொலை பண்ணது நீயாடா? உங்ககிட்ட தான்டா கேக்குறேன், பதில் சொல்லு அசோக், நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஆமா, நான் தான் இதெல்லாம் பண்ணேன், எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். 2 சிஸ்டர்ஸும் இறந்த பிறகு சீக்கு காணாம போன வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணது நான் தான். ஏன் இதெல்லாம் பண்ண? அவங்க உன் சிஸ்டர்ஸ் தானே. அதோட சீக்கு அவன் உன் சொந்த பையன் மாதிரி வளர்ந்தானே, அப்புறம் எதுக்காக அவங்களை எல்லாம் கொலை பண்ண? அசோக், நீங்களே இவ்வளவு பண்ணீங்க, ஆனா எதுக்கு? உனக்காக தான், சீனிக்காக, நமக்காகவும் தான். இந்த பகை விளையாட்டு பிரியாவும் த்ரிஷும் தான் ஆரம்பிச்சாங்க. எனக்கு சொத்து கொடுக்காம வீட்டை விட்டு விரட்ட பார்த்தாங்க. ஏன்னா நான் அப்பாவோட உண்மையான வாரிசு இல்லை, நான் இவரோட 2வது மனைவியோட மூத்த பையன். அவங்க 2 பேரும் என்னை கொலை பண்ணுற கான்ட்ராக்டை ஜும்ருக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் எனக்கு ஜும்ரு ஃபோன் பண்ணி சொன்னான், நான் அவனுக்கு அதிகமாக பணம் கொடுத்தா அவன் என்னை கொலை செய்ய மாட்டானா. நீயும் ஜும்ருவுக்கு அதிகமான பணத்தை கொடுத்துருக்க. இந்த மேனேஜர் கார்த்திக் உதவியோட ஜும்ரு என்னோட 2 சிஸ்டர்ஸையும் பாக்வாடி காட்டுக்கு கூப்பிட்டான். ஹலோ, அவங்க 2 பேரையும் காட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்கேன். அவன் எங்ககிட்ட ஏதோ பேசணும் வான்னு கூப்பிட்டான். எங்ககிட்ட இருந்தே ஏதோ ஐடியா வேணும்னு சொன்னான். ஆனால் எங்களோட துரதிர்ஷ்டம், சீக்கு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டான். இது எல்லாத்தையும் பண்ணும்போது சீக்கு பும்ருவை பார்த்துட்டான். அவன் பயங்கர அதிர்ச்சிக்கு ஆளானான், பேசுகிற திறமையை கூட இழந்தான்.
நானும் அவனை அப்படியே விட்டுட்டேன். அப்போதான் என் ரகசியமாக இருக்கும்னு ஜும்ரு அப்புறம் மேனேஜர் கார்த்திக் இவங்க என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு நைட்டு கார்த்திக்கோட என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது ஜும்ரு பணம் கேட்டு என்கிட்ட வந்திருந்தான். நீங்களே இவ்வளோ பண்ணிருக்கீங்க. பாவம் சீக்குவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. நான் சீக்குவை கொலை பண்ண விரும்பலை. ஆனால் அவன் பேச ஆரம்பிச்சிட்டானே, என் ரகசியம் வெளியில் தெரியக்கூடாதுல்ல. அதனால அவனை கொல்றதை தவிர என்கிட்ட வேற வழி ஒன்றும் இல்லை. என் பசங்க கூட நீ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுனீங்க? அசோக் உன்னோட சிஸ்டருங்க கொலை பண்ணுறதுக்கு உனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே நீ எங்களை தேடி வந்திருக்கணும். ஆனால் நீ அந்த மாதிரி பண்ணலை. நீயே உன் சிஸ்டர்ஸை கொலை பண்ணியிருக்க, ஜும்ருவையும் கொலை பண்ணியிருக்க. உங்கள் 3 பேர் மேலேயும் 3 கொலை குற்றம் இருக்கு. அசோக், ஷாம்பிக் அண்ட் கார்த்திக். உங்கள் 3 பேருக்கும் கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான் கிடைக்கும்.